வணக்கம். ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு துறைகளில் வெவ்வேறு களங்களில் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம யாருமே பெருசாக கருத்தில் கொள்ளாத, அவர்களுடைய வேலையை பற்றி பெருசாக ஆர்வம் காட்டாத, அவர்களுடைய வேலையே இதுதான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு சமூகத்திற்காக மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுத்து சட்ட போராட்டமாக அதை மாற்றி ஒரு வலுவான சட்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவங்க பல பேருக்கு நிவாரணங்களை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிற ஒருத்தரை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். மாற்றம் இந்தியா அப்படின்ற அமைப்பை உருவாக்கி துப்புரவு தொழிலாளர்களுக்காகவும் கழிவு அகற்றக்கூடிய தொழிலாளர்களுக்காகவும் தொடர்ந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற பாடம் நாராயணன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர். வணக்கம் சார். இந்த மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளுறது அப்படிங்கிறது துப்புரவு பணிக்கு தொடர்ச்சியாக பெருவாரியான அளவில் மனிதர்களை பயன்படுத்துறது, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அதை பற்றியான எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குது? இதற்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? முதல்ல சட்டத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் சமூகத்தை பற்றி பேசணும். நம்ம சமூகம் ஒரு சாதிய சமூகம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த சாதிய சமூகத்தை தாண்டி நம்ம இன்றைக்கி வர்க்க சமூகமாகவும் மாறி இருக்கோம் பெரிய அளவில். அந்த வர்க்க சமூகத்தில் இன்றைக்கு உலகமயமாக்கப்பட்ட சந்தை பொருளாதாரத்தில் நுகர்வு மட்டுமே குறிவைக்கப்படுகின்றது. நம்மளுடைய விளம்பரங்கள் எல்லாமே எல்லாரையும் அதிகமாக நுகருங்கள் என்று தான் சொல்லுகின்றால் தவிர, நுகர்ந்ததுக்கப்புறம் அதனுடைய விளைவுகளை நீங்கள் உள்ளெடுத்துக்கணும், அதுலேயும் கவனம் செலுத்தணும்னு யாருமே சொல்வதில்லை. இப்போ இதனால் என்னாச்சுன்னு இன்றைக்கு ஒட்டுமொத்த சமூகமே ஒரு யூஸ் அண்ட் த்ரோ சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இது எல்லாவற்றையுமே நுகருங்கள், தூக்கி அடியுங்கள், விசிறி அடியுங்கள். மனிதர்களையும் அதில் மனிதர்கள் துப்புரவு பணியாளர்களும் பொருட்டாயிட்டாங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா முழுவதுமே இருக்கிற நகராட்சிகள், மாநகராட்சிகள் எல்லாமே டிவிஷன் ஆஃப் லேபர்னு வந்ததுக்கப்புறம் எல்லாவற்றையுமே லேபராக தான் பார்க்குறாங்க. இப்போது ஒரு குப்பை பார்த்திங்கன்னா தினசரி இன்றைக்கு கான்ட்ராக்ட் மூலமாக கொடுக்குறாங்கல்ல, அந்த குப்பைகள் எல்லாம் டன் அளவில் தான் விலை கொடுக்குறாங்க. இப்போது 10 டன் குப்பை எடுத்தாங்கன்னா அதுக்கு அந்த நிறுவனத்துக்கு நகராட்சிகள் பணம் கொடுக்குறாங்க. அப்போது அதில் லேபர்ன்றதையும் ஒரு செலவாக தான் பார்க்குறாங்க. அது மனிதர்கள் குப்பைகளை அப்புறப்படுத்துகிறாங்க, மனிதர்கள் சாக்கடைகளை சுத்தம் செய்கின்றார்கள், துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு உயிர் இருக்கிறது, அவங்களுக்கு மனம் இருக்கிறது, உணர்ச்சி இருக்கிறது, அவங்களுக்கு தன்மானம் இருக்கிறதுன்றதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. இன்றைக்கு இருக்கிற அந்த சந்தை ஒப்பந்த பணியாளர்களை கொடுக்குற போது கூட அந்த லேபர்ன்றதை ஒரு செலவாக தான் பார்க்குறாங்க. இப்போது நம்ம மனிதர்களை பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்குது. தொழிலாளர்களுக்கான சில சட்டங்கள் இருக்குது. நம்ம எல்லா தொழில்கள்லையுமே அதை பின்பற்றுறோம் அல்லது பின்பற்றுறதுக்கு முயற்சியாவது செய்கிறோம். ஆனால் இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்களில் மட்டும் முற்றிலுமாக பார்த்திங்கன்னா அது புறக்கணிக்கப்படுது. அந்த இருக்கக்கூடிய சட்டங்களையே பயன்படுத்தாத அளவுக்கு புறக்கணிக்கப்படுது. அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதிய படிநிலையில் கடைசியில் இருக்காங்க. இந்தியா முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த அசுத்தமான மனித கழிவுகளை சுத்தம் அப்புறப்படுத்துவதற்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உலர் கழிப்பிடங்கள் இருக்கும். அந்த உலர் கழிப்பிடங்களை சுத்தம் செய்வதற்கென்று ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட சாதி இருந்தது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சக்கிலியர்கள், குறவர்கள் போன்ற சாதிகள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாதிரி இருக்காங்க. இது 2 நீங்கள் உங்களுடைய வரலாறு பார்த்திங்கன்னா 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று காலமாகவே இந்திய சமூகத்தில் இருக்கிற விஷயம்னு சொல்கிறாங்க. சிலர் முகலாய காலத்தில் இஸ்லாமியர்கள் படையெடுப்பு முகலாயர் படையெடுப்புக்கு பிறகு பெண்கள் அந்தப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரைவசி பாதுகாப்பு கொடுக்கணுன்னா அதனால் ட்ரை லெட்ரின் உருவாக்கப்பட்டு உலர் கழிப்பிடங்கள் உருவாக்கப்பட்டு அதை சுத்தம் செய்வதற்கு குறிப்பிட்ட சாதியினர் இந்த சாதிய சமூகம் கொடுத்தது என்று சொல்கிறார்கள். அதற்கப்புறம் நமக்கு வெள்ளைக்காரர்கள் படையெடுப்புக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த கண்டோன்மெண்ட்ல எல்லாம் பார்த்திங்கன்னா மிலிட்ரி கண்டோன்மெண்ட் வெள்ளைக்காரர்களுக்கெல்லாம் கழிப்பிடங்கள் கட்டும்போது அதையும் சுத்தம் செய்வதற்கு இந்த சாதியினர் பயன்படுத்தினாங்க. அப்படியே படிப்படியாக நகர்ப்புறம் மாறும்போது திறந்தவெளி கழிப்பிடத்திலேருந்து நம்ம ட்ரை லெட்ரின்று வர்றபோது அதற்கு இந்த சாதிகளை பயன்படுத்தி சொல்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் சொல்லலாம். 50 விழுக்காடு மக்கள் நகர்ப்புறத்துக்கு வர்றாங்க. கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க பெரும்பாலும் திறந்தவெளி கழிப்பிடங்களை பயன்படுத்துகிறாங்க. அந்த திறந்தவெளி கழிப்பிடங்களை சுத்தம் செய்கின்ற முக்கியமான பணி இன்றைக்கு பன்றிகள் தான் செய்கின்றன. இந்தியா முழுவதுமே பன்றிகள் இல்லை என்றால் இன்றைக்கு மனித மலத்தை அப்புறப்படுத்துகிற வேலையில் ஒரு பெரிய ஒரு சுணக்கம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்றைக்கு இருக்கிறது. நகர்ப்புறத்துலேயும் கூட அதிகமாக சிறு சிறு நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பன்றிகள் பயன்படுத்துகிறாங்க. அதை தாண்டி
துப்புரவு பணியாளர்கள் தான் இன்றைக்கு பெரிய அளவில் பயன்படுத்துகிறாங்க. 2 விதமாக, ஒன்று வந்து பாதாள சாக்கடை திட்டங்கள் என்று உலக வங்கி, ஆசிய வங்கி போன்று பெரிய அளவில் திட்டங்கள் போட்டு இப்போ பல நகரங்களில் மாநகராட்சிகளில் வந்து பாதாள சாக்கடை திட்டங்கள்லாம் கொண்டு வந்து அந்த கழிவு நீரை வந்து கழிவுநீர் நீரேற்று நிலையம் மூலமாக நீரேற்றி கொண்டு போய் மேலாண்மை செய்வதற்கான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதிக முதலீட்டில் செய்யப்படுகின்ற பெரும்பாலான நம்மளுடைய இந்த பாதாள சாக்கடை திட்டங்கள் என்பதே தோல்வியை முன்முடிவு செய்துவிட்டு உருவாக்கப்பட்ட சட்டங்கள். எந்த ஒரு திட்டமும் இன்றைக்கு வெற்றிகரமாக செயல்படுத்தப்படவில்லை தமிழ்நாட்டில். எதிர்காலத்திலும் இவை வந்து வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அந்த மாதிரியான பாதாள சாக்கடை திட்டங்கள் என்பது அதிகமாக நீரை மாசுபடுத்தும் ஒரு சூழல் தான் இருக்கின்றது. அதிகமாக பண விரயம், மின்சாரம் போன்ற சக்திகளை பயன்படுத்தும் விதமாகத்தான் இருக்கின்றது. இதற்கு மாற்ற வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மேற்கத்திய நாடுகளில் வந்து உலக வங்கிகளில் என்னெல்லாம் திட்டங்கள் போட்டு தந்தாங்களோ அவற்றைத்தான் அதிகாரிகள் வந்து இன்றைக்கு ஒரு கொள்கை முடிவெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோக சிறு நகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க் என்று தனி கழிப்பிடங்கள் இருக்கின்றன, அதற்கான அமைப்புகள்லாம் இருக்கின்றன. இன்றைக்கு வர வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, வீடுகள் கட்டும்பொழுது பெரிய அளவில் சிறு நகரங்களில் தமிழகத்தில் வந்து வீடு கட்டுவதற்கு கொடுக்குற முக்கியத்துவம், அந்த கழிப்பிடத்தை கட்டுவதற்கான முக்கியத்துவம், பெட்ரூம் கட்டுவதற்கான முக்கியத்துவம், அதில் என்ன மாதிரியான டைல்ஸ் போடலாம், என்ன மாதிரியான கிரானைட்ஸ் போடலான்ற அளவுக்கு முக்கியத்துவம் வந்து அந்த செப்டிக் டேங்க் கட்டுவதில் இல்லை. அதில் வந்து அறிவியல் தொழில்நுட்பம் எதையுமே பயன்படுத்தவில்லை. பெரும்பாலான வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த மேஸ்திரி தான் கட்டுவார். அவருக்கு வந்து இது தொடர்பான அடிப்படை ஒரு அறிவியல் புரிதல் கிடையாது. அதனால வந்து பல இடங்களில் வந்து செப்டிக் டேங்க் வந்து மோசமான ஒரு பொறியியல் தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றது தான் உண்மை. நம்ம இப்போ வருஷத்துக்கு லட்சக்கணக்கான இன்ஜினியர்களை வந்து வெளியிடக்கூடிய, இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறோம், நாடாக இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு அடிப்படையான விஷயம் மனிதர்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். சக மனிதர்களை வந்து ஒரு துன்பமான ஒரு விஷயத்தை வந்து செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கான இயந்திரம் நம்மக்கிட்ட இல்லையா? அதை செய்யறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இல்லை இருந்தும் அது வந்து மறுக்கப்படுதா? இதுக்கான என்ன காரணம்? இல்லை, இந்த மாதிரியான ஒரு மேலாண்மை, கழிவுநீர் மேலாண்மையில் வெறும் இயந்திரங்களை கொண்டு மட்டும் எல்லாவற்றையும் நம்ம தீர்த்து விட முடியாது. சொல்லப்போனால் 2008ஆம் ஆண்டு தமிழகத்தில் வந்து நான் என்னுடைய பொதுநல வழக்கு மூலமாக பல முடிவுகள் எடுக்கப்பட்டது. தமிழகத்தில் தான் இந்தியாவிலேயே அதிகமாக இயந்திரங்கள் வாங்கப்பட்ட ஒரு மாநிலம் வழக்கு மூலமாக. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போய் புதிய சட்டமும் இன்றைக்கு 2013ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அது முழுக்க மனிதர்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுது. ஒரு பக்கம் வந்து இந்த உயிரிழப்புகள்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, அது வந்து நீதிமன்ற கண்டனத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் இறந்தவர்களுக்கெல்லாம் இழப்பீடுகள் வாங்குவதற்கு பெரிய போராட்டம் நடத்தி இன்றைக்கு பெரிய அளவில் இந்தியாவிலே அதிகமாக வந்து கடந்த காலங்களில் இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கப்பட்டதும் தமிழகம் தான். இப்போ இயந்திரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அறிவியல் தொழில்நுட்ப மேலாண்மை வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிற போதே கழிவு நீரை நம்ம பார்க்கும் பார்வையிலேருந்து மாற வேண்டியிருக்கிறது. நம்மளுடைய திட்டங்கள் எல்லாமே கழிவு நீரை வந்து ஒரு ரிசோர்ஸாக மாற்றிட்டு அதில் தண்ணீரை எப்படி மிச்சப்படுத்துவது என்று பார்க்க வேண்டும். தண்ணீருக்கு தட்டுப்பாடு இருக்கிற தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமாக தண்ணீரை வீணாக்கும் விதமான நம்மளுடைய கழிவுநீர் மேலாண்மை திட்டம் இருக்கின்றன. நம்மளுடைய டாய்லெட்லாம் டிசைன் பண்ணுறதே அப்படி தான் இருக்கிறது. தண்ணீர் அதிகமாக இருக்கிற மாநிலத்துக்கு பொருந்தும் ஒரு விஷயத்தை வந்து தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிற மாநிலத்தில் கொண்டு வருவதே வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஆனால் அதையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பல கூட்டங்கள்லாம் அது வந்து அதிகாரிகளை சென்சிட்டைஸ் செய்து தான் இருக்கோம். ஆனாலும் எல்லோருமே வந்து இந்த மாதிரியான உலக வங்கி திட்டங்கள் என்ற ஒரு அந்த கொள்கைக்குள்ளே சிறைப்பட்டு இருக்கோம். அதை வந்து தகர்த்து புதிய சிந்தனைகளை நம்ம வந்து கொண்டு நம்ம மாநிலத்துக்கு எப்படி வேண்டும், கடலோர பகுதிக்கு எப்படி வேணும், மலைப்பகுதிக்கு எப்படி வேணும், நிலப்பகுதிக்கு எப்படி வேண்டும், சென்னை போன்ற ரொம்ப கன்ஜஸ்டன் சொல்லுவோம்ல, ரொம்ப அதிகமாக வந்து நெருக்கடி இருக்கிற நகரத்துக்கு எப்படி வேணும் என்று அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரியான திட்டங்களை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வதில்லை. இன்றைக்கு தான் வந்து பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி மாநகராட்சி வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை என்பதை ஓரளவு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. ஆக திடக்கழிவாக இருந்தாலும் சரி, திரவ கழிவாக இருந்தாலும் சரி, நமக்கு அதற்கான ஒரு சொல்யூஷன் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிக அளவில் டயப்பர் பயன்படுத்துகிறாங்க. இந்த சந்தை வந்து இந்த டயப்பர்ன்ற ஒரு தீர்வை கொடுத்துருது, நாப்கின்ற ஒரு தீர்வை கொடுத்துருது. ஆனால் அதை பயன்படுத்தி விட்டு எப்படி அப்புறப்படுத்த வேண்டும் என்ற
தீர்வை வந்து சந்தையும் கொடுக்க வேண்டும் என்ற அரசும் வந்து சட்டம் இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தவில்லை, நுகர்வோரும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. அதே மாதிரி தான் ஆணுரை என்ற ஒரு சின்ன ஆணுரை வந்து பெரிய அளவில் வந்து பாதாள சாக்கடையில் அடைப்பை ஏற்படுத்துறது என்பதை பற்றி புரிதல் யாருக்குமே கிடையாது. அதை கூட நம்ம டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணிங்கன்னா அது வந்து பெரிய அளவில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் பிளாஸ்டிக்கு, டாய்ஸ்னு பல விஷயங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷேவிங் பிளேடுலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். கிச்சனில் பயன்படுத்துகிற நார் கழிவுகளுக்கு இது எல்லாமே போய் இன்றைக்கி பாதாள சாக்கடையை அழைத்து கொள்கிறது. இப்போ மனித மலம் மட்டும் இல்லாத குப்பை தொட்டியாக நம்ம பாதாள சாக்கடையை நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து உலகத்தில் எந்த நாட்டிலையும் இல்லை. அப்போது அந்த மாதிரியான யோசனைகளே இல்லை. இந்த சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது தொடர்பான புரிதலோ அக்கறையோ இருக்கும் பொழுது தான் அதற்கான தீர்வுகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு ஒட்டுமொத்த சமூகமும் சரி, ஆட்சியாளர்களும் சரி, இது தொடர்பாக அவங்களுக்கு வந்து அந்த புரிதலும் அந்த அக்கறையும் இல்லாதனால சட்டங்களாகவே இருக்கின்ற தொழில்நுட்பங்கள் கொண்டு வரப்படவில்லை என்பதுதான் உண்மை. நீங்கள் குறிப்பிடும்போது சொன்னீங்க எல்லாமே வந்து இயந்திரங்களால் மாற்ற முடியாது, சமூகத்தில் இருக்கிற மக்களுடைய மனநிலையில் மாற்றம் வேணும், கூட வந்து ஆட்சியாளர்கிட்ட மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. நம்ம சரி மனிதர்களை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குது, சில இடங்களில் பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளாக இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன அவங்களுக்கு போயே சேரலைன்னு சொல்லுவீங்க? முதல்ல நம்ம சட்டம் வந்து 2013 உருவாக்கப்பட்ட சட்டம், குறிப்பாக வந்து பாதாள சாக்கடை செப்டிக் டேங்கில் மனிதர்கள் இறங்கக்கூடாதுன்றது தெளிவாக சொல்லியிருக்கு. நீங்கள் மனிதர்கள் இறங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை, துப்புரவு பணியும் சேர்த்து தான். துப்புரவு பணியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் வந்து என்னுடைய இப்போ ஹைகோர்ட் ஸ்பெஷல் கமிட்டி மீட்டிங்கில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறப்போ சொன்னோம், தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து துப்புரவு பணி மட்டும் முதல்ல துப்புரவு பணின்னு எடுத்து அதில் இந்த பாதாள சாக்கடையில் இறங்குறவங்களுடைய பிரச்சனைன்னு பார்க்கணும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து சுகாதார பணியில் இருக்கிற நிலைமையை பற்றி நம்ம முதல்ல புரிதல் இருந்தால் தான் நீங்கள் வந்து மைக்ரோ லெவலில் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் போக முடியும். கழிவு மேலாண்மை என்பதே இன்றைக்கு வந்து ஒரு பிரச்சனையாகவே நாம் பார்க்கப்படுவதில்லை. 2016 வந்து மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் வந்து இந்த சுகாதாரம் தொடர்பாக குப்பை மேலாண்மை பற்றி அக்கறை வந்திருக்கணும். ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் தவிச்சாங்க. அப்போ பிளாஸ்டிக்கை பயன்படுத்த பிளாஸ்டிக் போய் பல இடங்களில் அடைப்பு ஏற்பட்டு வெள்ளம் வடியாமலே இருந்தது காரணமே வந்து பிளாஸ்டிக் போய் வந்து நம்மளுடைய மழைநீர் வடிகால் காலவையெல்லாம் அடைச்சி கொண்டதுனால தான் காரணம். இப்போ சென்னை போன்ற நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்தில் இருக்குது, வெள்ளம் சுலபமாக வடியாது. அப்போது அதையும் தாண்டி ஏகப்பட்ட தடைகளை நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோம். இன்றைக்கு வரும் பேசிக்கொண்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குப்பை மேலாண்மையில் யாருக்காவது அக்கறை இருக்கிறதா? இல்லை, மறந்துட்டோம். அந்த வெள்ளத்தை பற்றி மறந்துட்டோம். இன்றைக்கி புயல் வந்து தானா புயல், அந்த வர்தா புயலுக்கு அப்புறம் பல பிரச்சனைகள் வந்தது. முழுக்க துப்புரவு பணியாளர்களுடைய பணியாகவே மாறினது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் ஏற்பட்டதுக்கு அப்புறமும் வடிந்ததுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலேருந்து குப்பை வந்து வெளியில் போடப்பட்டது. மற்ற மாவட்டங்கள்லேருந்து துப்புரவு பணியாளர்கள் கொண்டு வரப்பட்டு முதல்ல வந்து குப்பை லாரிகளில் கொண்டு வரப்பட்டார்கள். அப்புறம் நாங்கள் வந்து அதை பற்றி குரல் எழுப்பினதுக்கப்புறம் தான் அவங்க கௌரவமாக பஸ்ஸில் கொண்டு வரப்பட்டார்கள். அப்போது அந்த மனநிலையே குப்பை லாரி, குப்பை மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறது. அப்போது நான் சொல்கிற போது நீங்கள் சொல்கிறீங்களா, இயந்திரங்கள் மட்டுமல்ல, தொழில்நுட்பம், அறிவியல் தொழில்நுட்பத்தில் இயந்திரங்களும் ஒரு அங்கம். நீங்கள் வந்து முதல்ல வந்து எலிமினேஷன் ப்ராசஸ் வேணும். நீங்கள் வந்து ரெஃப்யூஸ், ரெட்யூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அப்படி தான் கொண்டு வரணும். குப்பைகள் குப்பையாக இருந்தாலும் சரி, நீராக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து எவ்வளவு குறைக்க முடியும், அடுத்தது அதை வந்து திருப்பி எப்படி மறுக்க முடியும் கூடிய மட்டும், அதுக்கப்புறம் திருப்பி எப்படி பயன்படுத்த முடியும், இப்படி தான் கொண்டு வர முடியும். கடைசியில் தான் நீங்கள் மேலாண்மைக்கு வரணும். அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் புரிதலோடு அறிவியல் தொழில்நுட்பங்கள் வரும்போது அதில் இயந்திரங்களும் ஒரு அம்சம். இயந்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா சென்னையாக எடுத்தாலும் சரி, மற்ற நகரங்கள்லாம் எடுத்தாலும் சரி, சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அகலமான சாலைகளும் இருக்கின்றன, மிக குறுகலான சந்துகளும் இருக்கின்றன. அப்போது உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி ரெடிமேட் ஷர்ட் வாங்குற மாதிரி ஒரு இயந்திரத்தை வாங்கி எல்லா இடத்துக்கும் பயன்படுத்த முடியாது. இன்றைக்கு வந்து மாநகராட்சியிலேயே கூட பார்த்திங்கன்னா இந்த மழைநீர் கால்வாயை தூர்வார வந்து மனிதர்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லி தொழில்நுட்பம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அவங்களும் சில இயந்திரங்களை கொண்டு வந்து டீசில்ட்டிங் பண்ணினாங்க. ஏன்னா நாங்கள் வந்து தொடர்ந்து எதுக்காக குரல் கொடுக்குறோம்னா, நீ மழைநீர் வடிகால் கால்வாய் என்று சொன்னாலும் இன்றைக்கி தமிழகத்தில் வந்து அதிகமாக, குறிப்பாக சென்னையில் வந்து பல இடங்களில் வந்து கழிவுநீர் வந்து சட்டத்துக்கு புறம்பாக கொடுக்கப்படுகின்றன மழைநீரில். அப்போ மழைநீர் மேலாண்மையும் இல்லை. நம்ம வருண பகவான் சொல்லிட்டு நம்ம கும்பிடுறோம். அவங்க கொடுக்குற அந்த நீர் கொடையை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா, மழைநீர் வடிகால் கால்வாய் மூலமாக நேரடியாக கடலில் வந்து கலந்து வச்சுடுறோம் கழிவுநீரோடு சேர்ந்து.
திருப்பி இதே கடற்கரையில் வந்து டீசாலினேஷன் பிளான்ட் போட்டு தண்ணி எடுக்கணும். இதை விட முட்டாள்தனமான ஒரு செய்கை கிடையாது. தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்கோம். இது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக முதல்ல வந்து சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்ன்றபோது முதல்ல வந்து நியூட்ரினோ திட்டமாக இருக்கட்டும், மற்ற திட்டமாக இருக்கட்டும், முதல்ல வீட்டிலேருந்து குப்பை மேலாண்மை எப்படி பண்ணுறோம், கழிவுநீர் மேலாண்மை எப்படி பண்ணுறோம், அதில் யாரை பயன்படுத்துகிறோம், எப்படி தொழில்நுட்பம் கொண்டு ஆரம்பிச்சிங்கன்னா தான் நீங்கள் மீத்தேன் வேணுமா வேண்டாமா, நியூட்ரினோ வேண்டுமா அந்த அளவுக்கு கொண்டு போக முடியும். இதை விட்டு அதை மட்டும் நம்ம பிடித்து கொண்டு ஒரு நாளில் ஒட்டுமொத்தமாக நம்மளை வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இந்த தவறி விடுகிறோம், சக மனிதர்களை வந்து மதிப்பதிலிருந்து தவறி விடுகிறோம் என்பதுதான் உண்மை. இப்போ பொது சமூகத்துக்காகட்டும் அல்லது இந்த பணியவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற துப்புரவு பணியாளர்களுக்காகட்டும் அல்லது அதிகாரிகளுக்காகட்டும் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதை அவங்க எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க? 2008 இது தொடர்பாக ஒரு டாக்குமெண்ட்ரி செய்து தூர்தர்ஷனில் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2008க்கு முன்னால் இந்த மாதிரி துப்புரவு பணியாளர் விஷவாயு தாக்கி இறக்குறது வந்து ஒரு சின்ன பத்தி செய்தியாக தான் வரும். இந்த வழக்கு போட்டு தடை வாங்கி தொடர்ந்து குரல் கொடுப்பதனால தான் இது வந்து முக்கியத்துவம் பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் பல சட்ட போராட்டங்கள், சஃபாய் கர்மச்சாரி ஆந்தோலன் சொல்லி டெல்லியிலேருந்து பெஸ்வாடா வில்சன் வந்து பல விஷயங்கள் செய்திருக்காரு. அவர் அமீர் கானுடைய ஷோவில் கூட இதை பற்றி அதிகமாக பேசி பொதுமக்களுடைய பார்வைக்கு வந்தது. அதே மாதிரி இங்கே நாங்கள் வந்து தமிழக அளவில் வந்து பெரிய அளவில் இது தொடர்பாக ஊடகங்கள் மூலமாகவும் மற்றவர்கள் மூலமும் நீதிமன்றம் மூலமாகவும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் இந்த ரீஹாபிலிட்டேஷன் ஆக்ட்ன்றதான் 2013 வேறுபட்டது. ஒன்று வந்து பாதாள சாக்கடை, செப்டிக் டேங்க் இல்லை ட்ரை லெட்ரின் போன்ற எந்த ஒரு மனித கழிவுகையும் மனிதர்களை கொண்டு சுத்தம் செய்வதற்கு முழுமையான தடை. அப்படி யாராவது ஈடுபடுத்தப்பட்டால் யார் காரணமோ அவருக்கு வந்து பிணையில் வெளியே வர முடியாத உடனடியாக கைது நடவடிக்கையை இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் தவறுக்கு 2 ஆண்டுகள். ஒருத்தர் உயிரிழக்கணுன்றதில்ல, ஒரு சாக்கடையில் இறங்கி ஒரு உயிர் வாழ்ந்திருந்தால் கூட அதை அந்த மாதிரி துப்புரவு பணியாளரை பயன்படுத்தினவருக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கொடுக்கலாம். 2வது முறை பண்ணார்னா 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 4 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் பெனால்ட்டி இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலர் கழிப்பிடங்கள் இருக்கக்கூடாது, அசுத்தமான கழிப்பிடங்கள் இருக்கக்கூடாது என்றும் இந்த சட்டம் சொல்லுகின்றது. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அசுத்தமான கழிப்பிடங்கள் இருக்குது. இதை சர்வே செய்வதற்கு சர்வே ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து தவறான புள்ளி விவரங்கள் எல்லாம் சேகரித்து இதை தான் தமிழக அரசு கொடுத்து, தமிழக அரசு இதை தான் ஸ்வச் பாரத் மிஷன் சொல்லிட்டு தூய்மை இந்தியா திட்டத்துக்கு இந்த புள்ளி விவரங்களை கொடுக்குறாங்க. இப்போ பல இடங்களில் வந்து இந்த ஆய்வுகள் அசுத்தமான கழிப்பிடம் என்ற புரிதலே இல்லாத நகராட்சி பணியாளர்கள் தான் இருக்காங்க, அதிகாரிகள் தான் இருக்காங்க. எது அசுத்தமான கழிப்பிடம், எது அசுத்தம் இல்லாத கழிப்பிடம்ன்றதுலேயே அடிப்படை விளக்கம் அவங்களுக்கு இல்லை. பல நகராட்சிகள் வந்து எங்கள் வீட்டில் என்னுடைய நகராட்சியில் இல்லை உள்ளாட்சியில் வந்து மனித கழிவுகள் சுத்தம் செய்யும் தொழிலாளர்கள் இல்லைன்னு 000 கொடுக்குறாங்க. ஃபெமினைசேஷன் ஆஃப் அன்கிளீன் ஒர்க்கு. துப்புரவு பணிகள்லாம் அதிகமாக இன்றைக்கு பெண்கள் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அவலமான நிலை இருக்கிறது. இது எல்லாமே முழுக்க ஒப்பந்தக்காரர்கள் மூலமாக செய்கிறோம். ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒப்பந்தக்காரராக வரதில்லை. இப்போ அதை தவிர மிச்சம் எல்லா வேலைகளும் இன்றைக்கு ஒப்பந்தக்காரர்கள் மூலமாக கான்ட்ராக்ட் சிஸ்டமில் வந்துட்டோம். ஒரு என்ஜினியர் கூட இன்றைக்கு ஒப்பந்தத்தில் தான் அரசு எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிர்வாக குளறுபடிகள் இன்றைக்கு தமிழகம் உட்பட பல மாநிலங்கள், குறிப்பாக தமிழகத்தில் இருக்குது. இதெல்லாம் தீர்க்கும் பொழுது தான் இதற்கான தீர்வு வரும். இப்போ இந்த பணியை நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க? இவங்களுக்காக இப்போ துப்புரவு பணியாளர்களுக்கு அல்லது வந்து இப்போ கழிவு நீர் அகற்றவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பொதுவாக எப்படி இருந்திருப்போம்னா நம்ம ஓகே நம்ம வேலை நமக்கு இந்த வேலை இருக்கிற மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் இன்னொரு வேலை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அப்படி தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் இல்லை இவங்க இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு எப்போ இந்த பணியை ஆரம்பிச்சிங்க? 80களில் வந்து எக்ஸ்னோரா வந்து பெரிய அளவில் வந்து சென்னையில் வந்தது. எக்ஸ்னோரால் நானும் ஒரு உறுப்பினராக இருந்து பல விஷயங்கள் மரம் நடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு இயல்பாக ஒரு இளைஞன் செய்து கொண்டிருந்தேன். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணேன்னா எதனால் இந்த மாதிரியான அடைப்புகள்லாம் ஏற்படுதுன்னு போய் பார்க்குற போது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பல திடக்கழிவுகள்லாம் போய் அடைக்கிறதுன்னு எடுத்தோம். நான் என்ன பண்ணேன், அந்த சாக்கடைக்குள்ளேருந்து பயன்படுத்தப்பட்டு இருந்த நாப்கின், காண்டம், பிளாஸ்டிக் உட்பட எல்லாவற்றையும் என் கையிலேயே எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துலாம் அதிகாரிகளுக்கு அனுப்பிச்சேன் ஒரு ஷாக் வேல்யூக்காக. இதுவும் இல்லைன்ற போது நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு பொதுநல வழக்காக நான் பதிவு செய்தேன். இது தாண்டி ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, மைக்ரன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டுறவங்கெல்லாம் வர ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்ட சாதியை தாண்டி பீகார், ஒடிசா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்லேருந்து கூட நிறைய பணியாளர்கள் வந்து இந்த மாதிரியான அசுத்தமான ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தப்படுகிறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த தரவுகள்லாம் எடுத்து நீதிமன்றத்தில் போய் நான் வந்து ஆர்கியூ பண்ணுற போது அதிர்ஷ்டவசமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு நீதிபதி கிடைச்சாங்க. அந்த அமர்வு வந்து உடனடியாக தடை செய்தாங்க தமிழகம். ஆமாம், நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மைன்னு சொல்லிட்டு முதல் முறையாக இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் தடை செய்யப்படலை. மற்ற சில மாநிலங்கள் வந்து நீங்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுங்க, க்ளவுஸ் கொடுங்கன்னு தான் நீதிமன்றங்களே சொன்னாங்க. இங்கே மட்டும் இயந்திரங்களை மட்டும்தான் பயன்படுத்தணும், மனிதர்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை செய்துட்டாங்க. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா 2008 வந்து ஒட்டுமொத்த தமிழகத்துலேயும் வந்து
நிர்வாகம் வந்து குறிப்பாக வந்து கழிவுநீர் மேலாண்மை நிர்வாகம் வந்து ஸ்தம்பித்து விட்டது. எங்கே பார்த்தாலும் சாக்கடைகள் ஓவர்ஃப்ளோ ஆரம்பிச்சது. 2008 தடை செய்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள். மக்கள் வந்து சாலை மறியல், எங்கள் தெருவில் சாக்கடை ஓடுதுன்னு சாலை மறியல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. பலர் வந்து என்னை திட்டினாங்க, நீங்கள் போய் தடை வாங்கிட்டீங்க, எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் வந்து சுத்தம் செய்வீங்களான்னு கூட சில பேர் ஃபோன் பண்ணி என்ன திட்டினாங்க. மக்கள்கிட்ட சொல்கிறேன் நான். போராட்டங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்காக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறோம், இந்த மாதிரி தொடர்ச்சியான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை வந்து ஒரு சட்ட போராட்டமாக மாற்றணும், சட்டமாக வந்தால் தான், நீதிமன்றத்திற்கு போனால் தான் இந்த காரியம் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு எப்போ சார் தோணுச்சு? எதனால் தோணுச்சு? இல்லை, 2008ஆம் ஆண்டே நான் போன போதே புரிந்து விட்டது. அதுக்கப்புறம் நீதிமன்றம் மூலமாக ஒரு சிறப்பு குழு அமைச்ச போது பல விஷயங்கள் நம்மளால் செய்ய முடிகின்றது. தொழில்நுட்பத்தை கொண்டு வர முடிகிறது, இயந்திரங்களை கொண்டு வர முடிகிறது, சென்சிடைசேஷன் பண்ண முடியுதுன்னு தெரிஞ்சுது. அதற்கப்புறம் அதன் மூலமாக உச்சநீதிமன்றத்துக்கு என்னுடைய வழக்கு போச்சு. உச்சநீதிமன்றத்தில் பல முறை வந்து உச்சநீதிமன்றம் அழுத்தம் கொடுத்து புதிய சட்டம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி 2013ஆம் ஆண்டு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு வந்து நான் பாராளுமன்றத்தில் தங்கி இருந்து ஒவ்வொரு எம்பியும் பார்த்து, ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் பார்த்து புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்தோம். 2013ஆம் ஆண்டு UPA 2 அந்த அரசுடைய கடைசி லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் கடைசி செஷனாக தான் அந்த சட்டம் உருவாக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு பாஜக அரசு வந்தது. அந்த சட்டத்தின் மூலமாக தான் முதலீடுகள் கொண்டு வர முடியும், அதிகமாக நிதி முதலீடுகள் கொண்டு வர முடியும், தொழில்நுட்பத்தை கொண்டு வர முடியும், பயிற்சி கொடுக்க முடியும், மக்களை வந்து கட்டாயப்படுத்த முடியும், தவறு செய்பவர்களை தண்டிக்க முடியும். பல விஷயங்கள் வந்து சட்டத்தில், இந்த சட்டம்ன்றது ஒரு முக்கியமான கருவி. இந்த சட்டத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா செப்டேஜ் மேனேஜ்மெண்ட்றது வந்து இப்போ சிறு நகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் செப்டிக் டேங்க் தவறாக கட்டிகிட்டு இருக்காங்க காலங்காலமானு. இப்போ அதை வந்து சரியாக கட்டணும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் நகராட்சி நிர்வாகம் என்ன செய்திருக்காங்கன்னா, சிவில் இன்ஜினியருக்கு மட்டும் பயிற்சி கொடுத்தா போதாதுன்னா பெரும்பாலானவர்கள் வந்து மேஸ்திரியை பயன்படுத்தி தான் பண்ணுறாங்கிறதுனால தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மேஸ்திரிகளையும் கணக்கெடுத்து எல்லா மேஸ்திரிகளுக்கும் இன்றைக்கு வந்து செப்டிக் டேங்க் எப்படி கட்டணும் அப்படின்ற பயிற்சியை அரசு கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து ஊடகங்களில் தெரியலை, ஆனால் இந்த மாதிரியான வேலைகள்லாம் இந்த சட்டம் மூலமாக தான் கொடுத்து அவங்க மூலமாகவே இன்றைக்கு வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வந்து செப்டிக் டேங்க் கட்டும்போது பல பிரச்சனைகள் வந்து சிறு நகரங்களில் தீர்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து சட்டம் மூலமாகத்தான் அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதற்காக தான் முயற்சி செய்தேன். நிச்சயமாக சார், இது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு நகராட்சியில் இவ்வளவு தூரம் நம்ம வளர்ந்துட்டோன்னு சொல்கிறோம், எல்லாமே இயந்திரமயம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம், ஆனால் ஒரு துப்புரவு பணியாளர்களை இவ்வளவு மோசமாக தான் ஆட்கள் எடுக்கிறதுக்கே வந்து இருக்குது, அந்த சூழலே அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கும் போதே இது நிஜமாகவே எனக்கே புதிய தகவல் தான். எனக்கு இதை பற்றியான அவேர்னஸே கிடையாது. நிறையா பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது இருக்காது. இது ரொம்ப அவமானப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. நீங்கள் அதுக்காக நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து சட்ட ரீதியான விஷயங்கள் செய்கிறீங்க. ஏன்னா சட்டத்தின் மூலம் தான் இதை வந்து முழுமையாக ஏதாவது ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும்னு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக உங்களுடைய பணி, இந்த பணி வெற்றியடையணும், மனிதர்களை பயன்படுத்தாத ஒரு நிலை வரணும், அவர்களுக்கும் மாற்று, நீங்கள் சொன்ன மாதிரி ரீஹபிலிட்டேஷன் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, மாற்று தொழில்கள் இருக்குது, அதில் அவங்களும் வந்து ஒரு நிலையான பணி கிடைச்சிடணும் அப்படின்னு தான் நாங்களும் விரும்புகிறோம். அதுக்காக தான் தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்வுகளை நாங்களும் எடுக்கிறோம். நீங்கள் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். இது என்னுடைய நேரமாக நினைக்கல, இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பொறுத்திருக்கு. நம்ம வந்து முன்னேறிய மாநிலம் இல்லை முன்னேறிய சமூகம் என்றால் என்ன என்பதற்கான இலக்கணத்தை நம்ம வந்து பரிசீலனை செய்து ஒரு இலக்கணத்தை நிர்ணயித்து அதன் மூலமாக நம்ம வந்து சமூகத்தை வந்து முன்னேறிய சமூகமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நன்றி சார்.